வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்களாக கிரகங்கள் தருவதை நாம் உணரலாம், அறியலாம். ஒரு ராசி என்றால் லக்கினம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள். ஒருவர் ஒரு ராசியில் பிறந்த ஒருவர் நல்ல நிலையில் இருப்பதும், அதே ராசியில் இருக்கக்கூடிய மற்றொருவர் மிகவும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தாங்க முடியாத தொல்லைகளும் துன்பங்களும் அனுபவிப்பது ஏன்? இதற்கு காரணம் கர்மா என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருக்கும். முதலில் ஒருவருடைய ஜாதகம். அந்த ஜாதகம் என்பது அந்த ஜாதகரின் வாழ்க்கையை குறிக்க வேண்டுமென்றால் லக்கினம் பலமாக இருக்க வேண்டும். லக்கினம் என்றால் என்ன? இப்போ உங்கள் ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் லான்னு போட்டிருப்பாங்க. அது மேசம் முதல் மீன வரையில் உள்ள மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போது இந்த மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் சொல்கிறேன் இல்லையா? இதில் ஏதோ ஒரு லக்கினத்தில் எல்லாருமே பிறக்கக்கூடியது தான். 12 லக்கினத்தில் தான் பிறக்க முடியும். அப்படி மேச லக்கினமாக பிறந்திருந்தால் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் மேசத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், அல்லது சிம்மத்தில் இருக்கலாம், அல்லது துலாம் ராசியில் இருக்கலாம், விருச்சகத்தில் இருக்கலாம், தனுசுவில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஏன் கடகத்திலும் மீனத்தில் இருந்தால் என்ன தவறா என்ற கேள்வி வரும். தவறுதான். உங்களுக்கு கடகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் நீசம் பெற்று விடுவார். அப்போது லக்னாதிபதி நீசம் பெற்றால் நீசபங்க ராஜயோகம் இருக்கு அப்படின்ற கேள்வி வரும். நீசபங்க ராஜயோகம் என்பது முதலில் அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, இப்படி பாடுகளை பட்டு தான் அவங்க நல்ல நிலையில் வர முடியும். அதற்காக நீச செவ்வாய் நீச பலனை கொடுத்ததற்கு பிறகுதான் பங்க ராஜயோக பலனை தர முடியும். மீனத்தில் இருந்தால் என்ன? குரு வீட்டு செவ்வாய் பாதகம் இல்லையே என்கின்ற கேள்வி வரும். லக்னாதிபதி 12இல் மறைவதால் பெரிதளவு அவங்களுக்கு வாழ்க்கையில் நினைத்து பார்த்த சந்தோஷமும் நிம்மதியும் உடனுக்குடனாக கிடைக்காமல் சோதனைகளும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் வந்து சேரும். அடுத்ததாக கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன? லக்னாதிபதி 6இல் மறையக்கூடாது. ஒரு லக்னாதிபதி 6இல் மறைந்தால் மிகவும் நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போ விருச்சகத்தில் மட்டும் இருந்தால் பரவாயில்லையா? விருச்சகத்தில் ஆட்சி அமைக்கிறார். ஒரு மேச லக்கினத்தில் பிறந்த ஒருவருக்கு விருச்சகத்தில் செவ்வாய் இருப்பது ஆட்சி பலம். 8ஆம் இடமாக இருந்தாலும் ஆட்சி பெற்று இருப்பதினால் தோஷங்கள் நிவர்த்தி பெறும். 1. அப்போது பிரச்சனையே எதுவுமே வராதா? வரும். சகோதரர் ஒற்றுமை இருக்காது. உறவுகள், சொந்த பந்தங்கள்,
இரத்த பந்தங்கள், இப்படி இந்த உறவுகளாலும் பிரச்சனைகள் வரும். ஆனால் லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதினால் பெருசாக பாதகம் இருக்காது. ஆகையால் மேச லக்கினத்தில் பிறந்த ஒருவருக்கு செவ்வாய் பகவான் இந்த நிலையில் இருந்தால் மிகவும் சிறப்பானது. அடுத்தது ரிஷப லக்கினம். ரிஷப லக்கினத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சுக்கிர பகவான் லக்கினத்தில் இருக்கலாம், ரிஷப லக்கினத்தில் இருக்கலாம், 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கலாம், 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்கலாம், 4ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கலாம், 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னியில் இருக்கலாம், துலாம் ராசியிலும் இருக்கலாம். அப்போது 6ஆம் ராசி பலமாக இருக்கிறதே உண்மைதான். 6ஆம் ராசியாக இருந்தாலும் சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்திருக்கிறார். அதில் பெரிதளவு தவறு கிடையாது. பெரிதளவு தவறு இல்லைன்னு தான் சொல்லணும், தவறே இல்லைன்னு சொல்ல முடியாது. விருச்சகத்தில் சுக்கிர பகவான் இருக்கலாம், தனுசுவில் இருக்கக்கூடாது. அடுத்தது மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், ஏன் மேசராசியில் கூட இருக்கலாம். இது போன்ற ஒவ்வொரு லக்கினத்திற்கும் அந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் 6-8 மறைந்தாலும், உதாரணமாக மேசத்தையும் ரிஷபத்தையும் சொல்லியிருக்கோம். மிதுனம்னா மிதுன ராசியினுடைய அதிபதி யார்? புதன் பகவான். புதன் பகவானுக்கு பகை வீடுகளில் புதன் பகவான் அமரக்கூடாது. பகை வீடு எதுங்க, நட்பு வீடு எதுங்க, ஒவ்வொரு பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறலாம். இப்போது லக்கினங்கள், லக்னாதிபதிகள், ராசி அதிபதிகள், கோணாதிபதிகள், திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள். ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் லக்கினம் பலமாக இருக்கும், கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்காது, திரிகோணங்களில் கிரகங்கள் இருக்காது. 6-8-12 3, 6, 8, 12 கிரகங்கள் அதிகமாக இருந்துவிடும். அவங்கெல்லாம் ஏழையாக இருக்காங்களா? நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்களே. அது ஒவ்வொரு ஜாதகத்திலும் அந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களும், அந்த ஜாதகம் சொல்லும் கிரக பலன்களும், அந்த ஜாதகத்தில் அடுத்தடுத்ததாக வரக்கூடிய தசாவும். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் லக்கினத்தை பார்க்க வேண்டியது முக்கியம். லக்னாதிபதி மிக முக்கியம். இரண்டாவது, ஒவ்வொரு லக்கினத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். லக்கினம் என்பது அந்த ஜாதகரை வழி நடத்துவது. லக்கினத்துக்கு 2ஆம் இடம், அந்த ஜாதகர் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தை குறிப்பது. அது 3ஆவது ராசி என்பது தைரியம், சகோதரஸ்தானம், அவருடைய செயல்களில் போராடி வெற்றி பெறுவது. 4ஆம் ஸ்தானம் என்பது சுகஸ்தானம், தாய் வழி ஸ்தானம். 4ஆம் இடம் பலமாக இல்லாமல் அது உங்களுக்கு பாதகமாக இருந்தால் உடல் நலத்திலும் தாயாதி வழி உறவுகளிலும் சிக்கல் வரும். 5ஆம் பாவம், இது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம். இது பலமாக இருக்க வேண்டும். அப்படி பலமாக இருந்துவிட்டால் பிறந்த ஊரிலே நல்லபடியாக வாழுறது, பிள்ளைகளால் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அடைவது, குடும்பத்தில் சந்தோஷம் பிறப்பது. 6ஆம் ஸ்தானம், இது 6ஆம் என்பது சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. நோய், கடன், பகை, எதிர்ப்புகள். 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்துவிட்டால் எதையும் எந்த விதமான எதிர்ப்பாக இருந்தாலும் போராடி வெற்றி பெறுவதற்கு வழியாக இருக்கும். கடைசியில் வெற்றி 6ஆம் இடத்தில், லக்கினத்திற்கு 6ஆம் இடத்தில் யாருக்கு கிரகங்கள் இருக்கிறதோ
போராடினால் வெற்றி நிச்சயம். 7ஆம் பாவம் இது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் உபத்திரவம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் இருக்கக்கூடாது. இருந்தால் குரு பார்வை இருப்பது இதற்குண்டான தோஷத்தை பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் பாவம் இது வீணான கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, வாழ்வில் தாங்க முடியாத துன்பங்கள், மனவேதனைகள், சங்கடங்களை கொடுப்பது ஆயுள் ஸ்தானம். 9ஆம் ஸ்தானம் இது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பெறக்கூடிய அனைத்து வகையான சுகங்களும் சந்தோஷங்களும் பெறுவதற்கு பாக்கியஸ்தானமே முதன்மையானது. தகப்பன் ஸ்தானம் என்று சொல்லலாம். 10ஆம் இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது அந்த ஜாதகர் செய்யக்கூடிய தொழிலை குறிப்பது. அந்த தொழில் என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் முடிவு செய்யும். 10இலே ஒரு பாவியாவது இருந்தால் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எளிய முறையில் தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்துவிடும். 11ஆம் இடம் இது உபஜயஸ்தானம். 11ஆம் இடத்தில் நீசம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் கூட பாதகம் இல்லை என்பது ஜோதிட கருத்து. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் தொட்டதை துலங்க வைப்பதற்கும் வெற்றிகரமான வாழ்க்கையை செய்து அவர்கள் வாழ்வில் பல வகையான சந்தோஷங்களை அடைவதற்கும் வழிகாட்டும். 12ஆம் இடம் இது அயன சயன போக விரயஸ்தானம். 12இல் கிரகங்கள் இருப்பது புதன் இருக்கலாம். சுப கிரகங்கள் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. பாவ கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல ஏற்றமும் தாழ்வும். நல்லா இருப்பாங்க, திடீர்னு கஷ்டங்கள் வரும். நல்ல நிலையில் வாழ்வாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு பல வகையான பொருள் நஷ்டங்களும் விரயங்களும் கொடுக்கும். அதனால்தான் இந்த ஸ்தானத்துங்களை சொல்வது லக்கினம், ஜாதகரின் சுகம். 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் தைரியம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரபாக்கியஸ்தானம், 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சந்தித்து வெற்றி பெறுவதோ தோல்வி அடைவதோ அதில் அமரக்கூடிய கிரகங்களை வைத்து தான் சொல்ல வேணும். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், 8ஆம் பாவம் மாரகஸ்தானம், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், 10ஆம் பாவம் தொழில்ஸ்தானம் கருமஸ்தானம், 11ஆம் பாவம் உபஜயஸ்தானம், 12ஆம் பாவம் அயன சயன போக விரயஸ்தானம். இதில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு லக்கினமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு லக்கினம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்களாக ஜாதகத்தில் அமையும். ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் லக்கினமும் பலமாக இல்லை, ராசி அதிபதியும் பலமாக இல்லை, கேந்திரங்களில் கிரகங்கள் இல்லை, உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது, திரிகோணங்களில் கிரகம் இல்லை. லக்கினத்திலிருந்து லக்கினம் 4, 7, 10 இது கேந்திரம். லக்கினத்திலிருந்து 5, 9 திரிகோணம் உபஜயஸ்தானம். லக்கினத்திலிருந்து 3, 6, 8 கூட உபஜயஸ்தானம்தான். ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்குமா என்றால் கடினமான துன்பங்களுக்கு பிறகுதான் வெற்றி பெற வைக்கும். அடுத்தது உபஜயஸ்தானத்திலே மிகவும் சிறந்தது 3ஆம் 6ஆம் இடம். அடுத்தது உபஜயஸ்தானத்தில் மிக மிக சிறந்தது 11ஆம் இடம். ஆனால் ஒவ்வொரு லக்கினத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். மேசம் என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் இல்லையா, அதனால் கோபங்கள் நிறைந்தவர்களாக இருக்கலாம். இது போன்ற
ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு லக்கினத்திற்கும், ஒவ்வொரு லக்கின அதிபதிக்கும் பலன்களை பற்றி அடுத்து வருகின்ற ஒவ்வொரு பதிவிலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்காலத்தையும் உணர்ந்து ஏற்கனவே நடந்தது, இப்பொழுது நடப்பது, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிந்து வாழ்க்கையை நடத்தினால் பாதகங்கள் இருக்காது, பெரிதளவு நஷ்டங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, நன்மைகளை பெறலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.